நிச்சயமாக இரவின் கடைசி பகுதியில் அல்லாஹு தாலா அடியானிடம் மிக நெருக்கமாகி விடுகிறான். உன்னால் முடிந்தால் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலாவை திக்ரு செய்து கொள்வீராக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் கூறியதாக ஹஜ்ரத் அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹாக்கிம். எவர் காலை மாலை சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 முறை கூறுகிறாரோ, கியாமத் நாளன்று அவரை விட சிறந்த அமலின் நன்மையை கொண்டு வருபவர் அவரை போன்று அல்லது அவரை விட அதிகமாக அமல் செய்தவரை தவிர வேறு யாரும் வரமாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மற்றொரு அறிவிப்பில் இந்த சிறப்பு சுபஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி என்று சொல்வதால் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அபூதாவுத். அன்பிற்குரியவர்களே, நாம் ஏற்கனவே சொல்வது போல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு மூமினுக்கு செய்த அருபாக்கியங்களில் ஒன்று அவனை தன்னுடைய பெயரை சொல்ல வைப்பது. சகோதரர்களே, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபை தன்னுடைய வாழ்க்கையின் ரொட்டீனாக, அதாவது வாழ்க்கையின் ஸ்டைலாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர், தினசரி இறைவனை ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடியவர். இந்த பழக்கம் உடலுக்கு உள்ளம் செத்து விடாது. சகோதரர்களே, சொன்னார்கள், திக்ரு செய்யாதவனுக்கு உள்ளம் கூடிய விரைவில் இறந்து போய் விடுகிறது. அவன் என்னதான் நன்மைகளை செய்யணும்னு சொல்லிட்டு நினைச்சா கூட செத்துப்போன உள்ளத்தை வச்சு அவனால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த உள்ளம் சாகாதிருக்க நாம் செய்ய வேண்டியது 2 காரியம்தான். ஒன்று, அதிகப்படியாக குர்ஆனை ஓதுவது. இன்னொன்று, நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு திக்ர். பாருங்களேன், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி எல்லாராலையும் சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா சரியா பேச்சு வராத தெக்குவாய் கூட என்ன செய்வான், இந்த வார்த்தையை சொல்லுவான். அப்ப இந்த சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹ தினசரி வாழ்க்கையின் ரொட்டீனாக எடுத்துக்கொண்டோமேயானால் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத் நாள் என்று அவரை விட சிறந்த அமலின் நன்மையை கொண்டு வருபவர் அவரை போன்று அல்லது அவரை விட அதிகமாக அமல் செய்தவரை தவிர யாரும் அவர் முன்னால் நிற்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப இலகுவான வார்த்தை. இன்னொரு ஹதீஸ்ல வரும், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற அந்த வார்த்தை கடலை விட அதிகமாக பாவங்கள் செய்த ஒரு அடியான் இந்த திக்ரை ஓதிக்கொண்டே இருந்தானே ஆனால் கடல் போன்ற பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான்னு சொன்னாங்க. கடல் போன்ற பாவம் அப்படின்னு சொன்னா நீங்க நினைக்கலாம் அவ்வளோ பெரிய பாவமான, அவ்வளோ பெரிய பாவம் இல்லை, அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஒரு மூமினுடைய வாழ்நாள் அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆனா எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் இதை ஒரு சிறந்த சாதனமாக வைத்திருக்கிறான். அப்படின்றதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடலை வைத்து உதாரணம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா காலமும் எல்லா நேரமும், குறிப்பாக வாழ்க்கையில் இருக்கும் போதும் வாழ்க்கையை அல்லாஹு தஆலா முடிக்கின்ற நேரத்திலும் கலிமாவோடு திக்ரோடு அவனை சென்றடையக்கூடிய நல்ல தௌஃபீகை தந்தருள்வானார்.